இஸ் ஓகே ஆர் இஸ் நாட் ஃபிட், இப்ப சரியில்லைங்கிறது மக்களும் அது பண்ண அறிக்கைகள்லாம் கொண்டு போகணும், அது விவாதிக்கப்படணும். ஒரே வருடத்துல பதவி பிரிப்புக்கான வாய்ப்புகள் வரணும். ஆனா இதெல்லாம் போட்டா இதை செய்ய சொல்றோம்ல, அவன் ஃப்ராடா இருக்கக்கூடாது, அவன் என்ன பண்ணுவான், அவன் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் ஒரு காமனான பாடி இருக்கும். அப்ப இந்த சோசியல் மீடியாலாம் முக்கிய பங்காற்ற முடியும். அப்ப இந்த சோசியல் மீடியா முழுக்க என்ன பண்ணும், அடிச்சிரும். அந்த அதையும் அப்ப என்ன ஆகும், இந்த 100% சரியில்லைங்கிறது குறைஞ்சு ஒரு 30% தான் சரியில்லை, 70 ஓகேன்ற நிலைக்கு வரும். அந்த 70-80 பெருகணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நகர்த்த முடியும். அப்படியெல்லாம் இருக்க ஒரு ஆய்ந்து பண்ணலைன்னா இதற்கு சரியான ஒரு மனிதர்களை இவங்க தலைவர்கள் தேர்ந்தது. என் ரசிகர் மன்றத்தில் இருக்காரு, இவர் அருமையா சினிமா துறை அமைச்சர். எனக்கு தெரிஞ்சு வனத்துறை அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. வனத்துறையில் என்ன மாற்றம் வரணும்னு ஒண்ணு இருக்கு. வனத்துறை முழுக்க இப்படி இருக்கு, நான் போன இடம்லாம் இப்படி இருக்குன்னா, நான் நிறைய பேர்களுக்கு அந்த அமைச்சர்களே தெரியாது. எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர்களுக்கு இந்த துறை அமைச்சர்களே தெரியாது. முக்கியமான துறை என்னப்பா, அந்த துறை பற்றி பேசுவாங்க. எது எங்க இருக்கு, என்னென்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு தலைவர் புரிஞ்சுக்கணும். நான் அங்க எனக்கு ரசிகர் மன்ற தலைவர் நான் அப்படியே மினிஸ்டர் ஆக்க கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் நிறுத்தும்.